ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் பிக் பாஸ் கொடுத்துருக்காப்புல. யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா, அதிகப்படியாக வந்து இந்த வீட்டில் அதிகப்படியாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஃபேட்மேனுக்கு தான் இது அதிகப்படியாக பொருந்தும். ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டாப்புல. ஏன்னா அவர் வந்து ஒரு வாரம் தான் இருந்தார். இதையாவது செஞ்சுட்டு போகும்னு சொல்லிட்டு, அதுவும் குறிப்பாக வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட கடந்த ஒரு மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கார். வெளியில் நடந்த விஷயங்கள், விஷால் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டார் போல இருக்குது. அதனால தான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. வெளியில் வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, அதனால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உள்ளே தெரியாது. அதேமாதிரி காலையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்பயே பிக் பாஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தார், போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் முத்துக்குமாரனுக்கு பெருசாக சொல்லாமல் சின்னதாக வந்து முடித்தார். நீ வந்து தமிழுக்கே வந்து பெருமை சேர்த்துட்ட, நீ பயங்கரமாக பண்ணிட்ட, நீ சூப்பர்ரா அப்படி இப்படின்னு வேறு எதுவுமே பெருசாக சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக கூப்பிட்டு வச்சு நிறைய பேர் ரயான் கிட்ட வந்து பேசினார். வெளியில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய சொல்ல பிக் பாஸ்க்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த வீட்டுக்குள்ளே வந்த 8 பேருக்கு நான் ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுக்குறேன். இந்த வீட்டில் வந்துட்டு வெளி உலக இன்ஃபர்மேஷனை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இது வந்து ரூல்ஸு, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்துட்டு திரும்ப அந்த ரூல்ஸை மீறி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு. அதேமாதிரி நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது உங்களுடைய ஆட்டத்தை விளையாடுறதுக்கு தான். இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வரல. சப்போஸ் திரும்பவும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா மெயின் டோரை நான் திறக்கிறேன், தயவு செஞ்சு வெளியே போயிடுங்கட்டார். அதேமாதிரி இதுதான் கடைசி வார்னிங். ஹேவ் ஃபன் வித்தின் த ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்குள்ளே ஹேவ் ஃபன், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் ரூல்ஸ் மீறி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னவொடனே ஃபேட்மேனுக்குள்ள கதி கலங்கிருச்சு. கண்டிப்பாக வந்து வெளியே போகிறது வாய்ப்பே இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இது 2வது வார்னிங் அவருக்கு. காலையில் ஒன்று கொடுத்தாங்க, இப்போ ஒன்று கொடுத்துட்டாங்க. செம்மையாக இருக்குது. அதனால தான் டென்ஷன் ஆகிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதாவது என்னை கேட்டிங்கன்னா, சீசன் 4 வந்துட்டு வெளியில் ஆரியோட அந்த ஓட் அப்டேட்டை சொன்னது லைட்டாக சொல்லியிருப்பார் ஜித்தன் ரமேஷ் வந்து பாலாஜி முருகதாஸ் கிட்ட. அதுவே பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. ஆனால் இங்கே இப்போல்லாம் ரூல்ஸ்லாம் மீறி எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சொல்கிறார் பிக் பாஸ் வந்து இது ஒரு வார்னிங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மிட்வீக் எவிக்ஷனில் யார் வெளியே போவாங்க உங்களுக்கு தோணுது? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறமா சொல்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் முன்னாடியே சொல்லலை? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.